நம்மோடு மதுரையிலிருந்து இஸ்ரோவை சேர்ந்த முன்னாள் விஞ்ஞானி சிவசுப்பிரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். சார், இன்னைக்கு இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறாங்க. 2036 இஸ்ரோ சர்வதேச விண்வெளி நிலையத்தை பாரத் அந்தரிக்ஷான்ற பேர்ல அதை கட்டமைப்பதற்கான பணிகளை தொடங்கி இருப்பதா சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இந்திய விண்வெளி வீரருடைய இந்த சர்வதேச விண்வெளி பயணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? வணக்கம் நேயர்களுக்கு. முதற்கட்டமாக நான் பார்க்குறது விண்ணில் மனிதனை அனுப்பக்கூடிய முயற்சி இந்தியாவினுடைய முதற்மட்டமாக ராகேஷ் சர்மாவை நம்ம அனுப்பினோம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதற்கு பிறகு நம்முடைய இந்திய விண்வெளிக்கு இந்திய வீரரை அனுப்புறதுக்கு இந்திய மண்ணிலிருந்து இந்திய ராக்கெட் மூலமாக இந்திய செயற்கைக்கோளில் அனுப்புவதற்குண்டான முயற்சி தான் ககன்யான் என்கின்ற திட்டம். இந்த ககன்யான் என்கின்ற திட்டத்தில் அனுப்புவதற்கு 4 வீரர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 4 வீரர்களும் பைலட், ஏர்ஃபோர்ஸ் பைலட்டில் இருந்து ட்ரைனிங் படுத்தவங்க. அவங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி முன்னோட்டமாக அவங்கள சர்வதேச விண்வெளி மையத்தில் அனுப்பி அவங்கள்ட்ட ஒரு 14 நாள் ட்ரைனிங் எடுத்தோம்னா நம்ம ககன்யான் நம்ம அனுப்புகிறப்ப நமக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிற முயற்சியாக முதற்கட்டமாக இந்த இதை பார்வையை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, நம்ம பின்னாடி பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன், அதாவது இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை மேலே வைக்கிறப்ப சமயத்தில் பல கட்டமைப்புகளை உருவாக்கணும், அதை போய் அங்கே சேர்க்கணும். அது சேர்த்து அதில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு உண்டான பயிற்சியாகவும் இந்த லான்ச்சை நான் பார்க்குறேன். இந்த ககன்யானில் சுபான்சு சுக்லா அவர் இந்திய வீரர் ககன்யான் திட்டத்தில் போகிறாரு. இதுக்கு கமாண்டராக இருக்கிறது வைட்டன் என்கின்ற நாசாவை சேர்ந்த ஒரு பெண் வீராங்கனை. அவங்க தான் கமாண்டர், இந்த ஆக்சிம் மிஷனுக்கே கமாண்டர். மேலும் போலந்து நாட்டிலிருந்து ஒரு வீரரும் ஹங்கேரி நாட்டிலிருந்து ஒரு வீரரும் யூரோப்பியன் ஸ்பேஸ் யூனியன் EU அவங்க அனுப்புகிறாங்க. அந்த 2 வீரர்களும் போகிறாங்க. ஆக மொத்தம் 4 பேர் போய் அங்கே விண்ணில் இந்த சர்வதேச மையத்தில் இணைந்து அங்கு 7 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாங்க. மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது கிராவிட்டியே இல்லாத கண்டிஷனில் உடம்பில் இருக்கின்ற நம்முடைய நம்முடைய பாகங்கள் எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிறது முதற்கட்ட ஸ்பேஸில் இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ரெண்டாவது, நம்ம தாவரங்கள் பயிர் இனங்கள் அங்கே வளருமா வளராதாங்கிறது பயாலஜிக்கல் சயின்ஸ், இதை பற்றிய ஆராய்ச்சியும் அவங்க செய்ய போகிறாங்க. இவங்க ஸ்பெஷலி கேட்டிங்கன்னா ஸ்ப்ரவுட்டிங் ஆஃப் மித்தி, அதுபோல் ப்ளஸ் முங்தால் என்ற பயிர்களை எடுத்துகிட்டு போய் அங்கே விண்வெளியினுடைய ஜீரோ கிராவிட்டி, வெற்றிடம் வேக்யூம் அண்ட் ஆல்சோ ஹார்ஷ் கண்டிஷன், இந்த கண்டிஷனில் இந்த பயிர்கள் வளருமா வளராதா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகும்னா, இந்த வளர்ச்சி, இந்த பயிர்களுடைய வளர்ச்சி இருந்துச்சுன்னா பிற்காலத்தில் சந்திரனில் போய் குடியேறினாலோ செவ்வாய் கிரகத்தில் போய் குடியேறினாலும் இந்த பயிர்களை நம்ம பயிரிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த ஆராய்ச்சிக்கு இது உதவும். மூன்றாவதாக ஸ்பேஸ் நியூட்ரிஷன், அங்கே விண்வெளியில் சென்று சத்துள்ள உணவை எப்படி சாப்பிடணும், அந்த சத்துள்ள உணவை இங்கேருந்து கொண்டு போகிறத எப்படி அதை பக்குவப்படுத்துறது, இதெல்லாம் உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் அங்கே பண்ணுவாங்க. பக்குவப்படுத்திட்டோம்னா அதை நம்ம பல நாள் சாப்பிட்டுக்கலாம். இது இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட். நான் இதில் முக்கியமான ஒன்று கருதுறது என்னென்னா, பூமியில் இருக்க ஒரு பாக்டீரியா, மைக்ரோ பாக்டீரியா டாடிகிராடு அப்படிங்கிற ஒரு உயிரினம், அந்த உயிரினத்தை அழிக்கவே முடியாது, எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாது. அந்த இதை விண்ணில் சென்று அந்த இதை கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் டாடிகிராடை கொண்டு போய் அது எவ்வாறு வளருது, அது மேலே எந்தெந்த ரேடியேஷன் பட்டுச்சுன்னா அது எவ்வாறு தாக்கு பிடிக்குது அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறாங்க. அந்த பாக்டீரியாவை தாக்கு பிடிக்கிறத செல்லெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, வருங்காலத்தில்
கேன்சருக்கு உண்டான மருந்துகளை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். கேன்சருக்கு உண்டான மருந்துகளை தயாரிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். மேலும் லைஃப் சப்போர்ட்டிங், அங்கே போய் நம்ம ககன்யானம் பாரதி அந்தரிக்ஷ ஸ்டேஷன் விட்டோம்னா நமக்கு லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம் எப்படி செயல்படணும், நம்முடைய திட்டத்துக்கு உண்டானது எவ்வாறு சீரமைக்கணும் அப்படிங்கிறத பற்றிய எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண போகிறாங்க. ஆக மொத்தம் 5 எக்ஸ்பெரிமெண்ட்டு இந்த இஸ்ரோவை தயாரித்தது. இஸ்ரோவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி சேர்ந்து உருவாக்கப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் ஆராய்ச்சிகள். மிச்சம் 2 வந்து அமெரிக்காவுடைய ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இதை பற்றிய எக்ஸ்பெரிமெண்ட்டும் அவங்க செய்கிறதுக்கு இருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு 14 நாள் செஞ்சு பத்திரமாக பசிபிக்கில் வந்து இறங்குறதுக்கு உண்டான திட்டமும் இருக்குது. எவ்வாறு மனிதனை விண்ணில் பத்திரமாக சென்று திருப்பி நம்ம இந்தியா திரும்பி கொண்டு வரணுமோ அந்த இதுக்கு முன்னோடியாக இந்த ஆக்சிம்ங்கிற திட்டத்தின் மூலமாக நம்ம செயல்பட போகிறோம். இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து 3 ஏஜென்சி சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒன்று நாசா, இன்னொன்று ஸ்பேஸ் எக்ஸு, 3வது ஆக்சிம். நாசா வந்து ராக்கெட்டு ஏவுறதுக்கு உண்டான தளத்தை கொடுக்குது. ஸ்பேஸ் எக்ஸுங்கிறது வந்து ஃபால்கன் 9ங்கிற ராக்கெட்டையும் க்ரூ கேப்சன் டிராகன் மாடுலையும், அதாவது சேட்டலைட் பார்ட்டு, அதையும் ஸ்பேஸ் எக்ஸ் கொடுக்குது. அந்த ஆக்சிம்ங்கிறது வந்து கொண்டு செல்லக்கூடிய ஃப்ரைட்டர், அவங்க கொண்டு சென்று இந்த கேப்சூலில் சர்வதேச விண்வெளி மையத்தில் கொண்டு போய் இணைக்கக்கூடிய பணியை அவங்க செய்கிறாங்க. அவங்க வந்து இது ஆக்சிம் 4 இது வரைக்கும் 4 இது வெற்றிகரமாக விட்டுருக்காங்க. இந்த ஆக்சிம் 4 மூலமாக சர்வதேச விண்வெளி மையத்தில் கொண்டு போய் கார்கோவை இணைக்கலாம். அங்கே இருக்கவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்ற எக்யூப்மெண்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கலாம். குரூ மாடலும் இருக்குது. இந்த ஆக்சிம் 4ல் வந்து குரூ மாடலும் கார்கோ மாடலும் சேர்ந்து அனுப்பக்கூடிய இந்த மாடுல் வந்து இன்னும் சற்று நேரத்தில் விண்ணிலிருந்து கிளம்ப போகுது. இது நாளைக்கு 26ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் சர்வதேச விண்வெளி மையத்தை போய் சென்று அடைந்து டாக் ஆகும். அதுதான் ஒரு மேஜர் எக்ஸசைஸ். டாக் ஆன பிறகு இந்த 4 வீரர்களும் அதுக்கு உள்ள ஒரு கான்டியூட் மூலமாக சர்வீஸ் மாடுல் வழியாக சர்வதேச விண்வெளி மையத்தை போய் அடைவாங்க. அந்த சர்வீஸ் மாடுலில் தான் இப்போ ஒரு லீக்குனால இந்த நம்ம போகக்கூடிய திட்டம் கொஞ்சம் டிலே ஆச்சு. அந்த லீக்கை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த லீக் சரி பண்ணனால நாளைக்கு 26ஆம் தேதி இது போய் சேர்ந்த உடனே இந்த 4 வீரர்களும் இந்த C213 கார்கோ டிராகன் மாடுல், கார்கோ டிராகன் மாடுலில் இருந்து அங்கே போவாங்க. அங்கே போய் அவங்களுடைய க்ரூ டிராகனில் இருந்து அங்கே C213 அங்கே சர்வதேச மையத்துக்கு போய் அவங்க ஸ்டெபிலைஸ் ஆகி 14 நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து நான் பார்க்குறது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது வந்து 3வது கட்டம். முதற் கட்டம் ககன்யானுக்கு உண்டான பயிற்சி முகாம். 2வது கட்டம் நம்ம பாரதி அந்தரிக்ஷ ஸ்டேஷனுக்கு உண்டான கட்டமைப்புகளை எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிடுறதுக்கு இது உதவும். 3வது ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு இது உதவும். இந்த 3ம் பார்க்குறப்ப நான் ஒரு மைல் ஸ்டோனை பார்க்குறேன். இந்த இதுக்கு உண்டான சுக்லாங்கிறவர் ஆல்ரெடி குவாரண்டைன் ஆகி வெளியில் வந்து பயிற்சியிலெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாசாவும் ரோஸ்காஸ்மாஸும் போட்ட அக்ரிமெண்ட் படி பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் ட்ரம்ப்பும் போட்ட அக்ரிமெண்ட் படி இந்திய வீரரை சர்வதேச ISS சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொன்னார். அந்த முயற்சியாகத்தான் இது வந்து இப்போ போகிற இந்த திட்டம் போகுது. இது வந்து வெற்றி அடைகிறதுக்கு எல்லா வார்த்தைகளையும் நான் கூறிக்கொள்கிறேன். இது வந்து நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்குங்கிறது ஒரு சந்தேகமே இல்லை. இது வந்து சுக்லா வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுடைய ஹார்ட் பீட்டை துடிக்க வைக்கிறார் என்பது என்னுடைய கருத்து.